பைத்தியங்களா? நான் ஒண்ணு பேய் இல்ல, மேகலை. மேகலை, நீ என்ன இங்க நின்னுட்டு இருக்க? ஏதோ நிச்சயதார்த்தத்துக்கே வருவேனா மாட்டேனான்னு தெரியலன்னு சொன்னீங்க. இப்ப என்ன நேரா ஸ்டோர் ரூம்குள்ள வந்திருக்கீங்க? நான் ஒண்ணு இங்க வரல. என்ன உள்ள கூட்டிட்டு வந்து அடைச்சு போட்டுட்டாங்க. உன்ன ரூம்ல வச்சு அடைச்சு போட்டுட்டாங்களா? யார் அடைச்சு போட்டது? வேற யாரு? உன் அண்ணனும் துளசியும் தான். இதுல உன் அண்ணியும் வேற கூட்டு. அவங்க 3 பேரும் சேர்ந்து உன்னையே அடைச்சு போட்டாங்க. அத நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல என்ன கதவு திறந்து வெளியில விடுங்க. இது பாரு மேகலை, இது ரொம்ப பெரிய எடுத்த விஷயம். அந்த துளசி மட்டும் இந்த முடிவை எடுத்திருந்தான்னு வெயி, அவ எங்களுடைய எதிரி. அதனால உடனே நாங்க திறந்து விட்டுருவோம். நீ சொல்றத பார்த்தா அண்ணனும் அண்ணியும் சேர்ந்துதான் இந்த வேலையை பார்த்திருக்காங்க. அதனால அவ்வளவு சீக்கிரம்லாம் எங்களால இந்த வேலையை பண்ண முடியாது. நீ எலெக்ஷன்ல நின்னப்போ உனக்கு நான் எவ்வளவு உதவி பண்ணிருக்கேன். அதையெல்லாம் கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாரு. நீங்க பண்ணிருக்கீங்க, நாங்க இல்லன்னா சொல்லலையே. அதனாலதான் இந்த நிச்சயதார்த்தம் நடக்கிற விஷயத்தையே உங்ககிட்ட சொன்னோம். அதனாலதான் நீங்களும் வந்தீங்க. ஆனா கதவை திறக்கிற விஷயம் கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்கே. ஏதாச்சும் ப்ராப்பரான காரணம் சொன்னா தானே திறந்து விட ட்ரை பண்ண முடியும். இங்க பாருங்க, உங்களோட எதிரி யாரு? அந்த துளசியும் ஜனனியும் தானே? ஏய் பத்மா, நீ அந்த துளசியும் ஜனனியும் வீட்டை விட்டு அனுப்பிட்டு ஓ பொண்ணு ரம்யாவை சிவாக்கு கட்டி கொடுக்கணும் தானே ஆசைப்படுற? நான் உங்களுக்கு பிரமாதமான ஐடியா தரேன். நான் சொன்ன ஐடியாவை நீங்க கேட்டீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. முதல்ல எனக்கு கதவு திறந்து விடு, நான் வந்து தெளிவா சொல்றேன். மேகலை, நீ சொல்றது என்னமோ வாஸ்தவம் தான். எனக்கும் ரம்யாவுக்கும் அந்த ஜனனிய வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். அதோட துளசியையும் அனுப்பணும். எங்க 2 பேரோட லட்சியமும் இதுதான். அதுக்காக நாங்க என்ன வேணாலும் செஞ்சுட்டு போவோம். ஆனா முதல்ல உன்கிட்ட என்ன ரகசியம் இருக்கோ அதை எங்க கிட்ட சொல்லு. அதுக்கப்புறம் உன்னை திறந்து விடுறத பத்தி நாங்க முடிவு பண்றோம். ஏன்னா இதுல எங்க மாமாவும் அத்தையும் சம்பந்தப்பட்டிருக்க விஷயம். அதனாலதான் சொல்றோம். ஏய் ஏய் முட்டாளுங்களா, நான் சொல்ல போறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அதோட அருமை தெரியாம அம்மா பொண்ணு மாத்தி மாத்தி விளையாடிட்டு இருக்கீங்க. மேகலை, நீ என்ன வேணாலும் சொல்லு. விஷயம் என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் எங்களால ஏதாவது செய்ய முடியும். சரி, நான் சொல்றத 2 பேரும் நல்லா கேட்டு தொலைங்க. அண்ணி, காவேரி, என்ன இதெல்லாம்? இதை ஏன் என்கிட்ட மறைச்ச? காவேரி, என்னமா அது? இது எப்படி உங்க கழுத்துல வந்துச்சு? யார் கட்டினா? அந்த தாஸ் ராஸ்கல் என் கழுத்துல கட்டிட்டானா? ஏய், அந்த முட்டாள் கட்டினானா? அது அப்படியே கழுத்துல சுமந்துட்டு இருப்பியா? அப்படியே கழுத்து தூக்கி போட வேண்டியதானே? இது இன்னும் எதுக்குடா கழுத்துல போட்டுட்டே இருக்க? போடு. சிவா, அந்த மேகலை காவேரிய பயமுறுத்தி இருக்கா. சம்மதிக்கலன்னா நம்ம குடும்பத்தை கெடுத்துருவோம்னு மிரட்டி இருக்கா. அதனாலதான் காவேரி சம்மதிச்சிருக்கா. இப்ப இந்த கயிறு என்ன பண்றது துளசி? ஒரு பொண்ணுக்கு மனசுக்கு பிடிச்சவனோட கழுத்தை நீட்டி வாங்கிட்டாதான் அது தாலி சிவா. இல்லன்னா அது வெறும் கயிறு தான். உனக்கு தாலி கட்டிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக அவனோட வாழ்ந்து வாழ்க்கையை நாசமாக்குற காலம்லாம் எப்பவும் மாறிடுச்சு. நாமளே இதை அடுத்து எரிஞ்சிடலாம். ஒழுங்கு மரியாதையா கிளம்பி வந்து என் தம்பி கூட வாழ்ற வழிய பாரு. வா வா, வெளியே வா. மேகலை, உன்னை எப்படி போலீஸ்ல சிக்க வைக்கிறதுன்னு பார்த்தேன். பிளாக்மெயில் பண்ணி தான் காவேரி கழுத்துல தாலி கட்ட வச்சேன்னு நீயே தெளிவா சொல்லிட்ட. இந்த ஒரே ஒரு வீடியோ போதும். உன் தம்பியோட சேர்த்து உன்னையும் தூக்கி உள்ள வச்சிடலாம். என்ன பண்ணலான்னு சொல்லு. இங்க பாரு, நான் மேல கொலை வெறியில இருக்கேன். துளசி தான் அந்த சுமூகமா முடிச்சுக்கலான்னு சொன்னாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் பொறுமையா இருக்கேன். இப்ப என்ன பண்ண போற? சொல்லு. சொல்லு மேகலை,
உனக்கு 2 சாய்ஸ் இருக்கு. ஒண்ணு, என் தம்பி கட்டின தாலி அப்படியே தான் இருக்கும்னு பிடிவாதமா இருந்து ஜெயிலுக்கு போறது. இல்ல, உன் கையாலேயே அறுத்து எரிஞ்சிட்டு இங்க இருந்து தப்பிச்சு போறது. என்ன பண்ண போற? ஏய், உன்னை உடனே இங்கிருந்து அனுப்ப முடியாது. என் அப்பாவோட உத்தரவுக்கு பிறகுதான் நீ இங்கிருந்து வெளியே கிளம்பி போக முடியும். அது வரைக்கும் இங்கேயே கடை. துளசி, வாங்க, அப்பாவை பார்த்து பேசலாம். இந்த வீடியோ என்கிட்ட எப்பவும் இருக்கும். நீ ஏதாவது பிரச்சனை பண்ணலாம்னு நினைச்சேன்னு வை, இந்த வீடியோ போலீஸ் கைக்கு போகும். நீ கேடின்றது உண்மைதான், ஆனா அதுக்காக உனக்கு புத்தி ஜாஸ்தின்லாம் நினைச்சுக்காத. எப்பவுமே நல்லவங்களுக்கு தான் அறிவு ஜாஸ்தியா இருக்கும். அண்ணி, தேங்க்ஸ் அண்ணி, தேங்க்ஸ்ண்ணா. சரி, அழாத. வா சரி வாங்க போலாம். வா.